வணக்கம் நண்பர்களே, நம்முடைய 30 நாள் பைனான்ஸ் மற்றும் கிரிப்டோ A to Z தொடரின் முதல் வீடியோவிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த தொடரில் கிரிப்டோ பற்றி எதுவும் தெரியாத ஒரு பெகினர் கூட 30 நாட்களில் பைனான்ஸை நம்பிக்கையுடன் பயன்படுத்தும் அளவுக்கு கற்றுக்கொள்ள முடியும். இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க போவது பணத்தின் வரலாறு. கிரிப்டோ கரன்சி என்றால் என்ன? பிட்காயின் எப்படி உருவானது? ஏன் உலகம் முழுவதும் கிரிப்டோ பற்றி பேசப்படுகிறது? மனிதர்கள் ஆரம்ப காலத்தில் பணத்தை பயன்படுத்தவில்லை. அவர்கள் பார்டர் சிஸ்டம் என்ற முறையை பயன்படுத்தினார்கள். உங்களிடம் அரிசி இருக்கிறது, மற்றவரிடம் பால் இருக்கிறது. இருவரும் பொருளை பரிமாறிக்கொள்வார்கள். இந்த முறையில் பல சிக்கல்கள் இருந்தன. இருவருக்கும் ஒரே நேரத்தில் தேவைகள் பொருந்த வேண்டும். பொருட்களின் மதிப்பை கணக்கிட முடியாது, சேமித்து வைக்க முடியாது. அதனால் தங்கம், வெள்ளி போன்ற உலோகங்கள் பயன்படுத்தப்பட்டன. பின்னர் காகித பணம், பேப்பர் கரன்சி வந்தது. இன்று நாம் பயன்படுத்துவது டிஜிட்டல் பேங்கிங். இன்று எல்லா பணமும் வங்கிகள் மூலம் செல்கிறது. ஆனால் சில பிரச்சனைகள் உள்ளன. அதிக டிரான்சாக்ஷன் ஃபீஸ், இன்டர்நேஷனல் டிரான்ஸ்ஃபர் தாமதம், வங்கியின் கட்டுப்பாடு, சில நேரங்களில் கணக்கு முடக்கம். இதனால் வங்கிகள் இல்லாமல் பணம் அனுப்ப முடியுமா என்ற கேள்வி எழுந்தது. 2008 உலகம் மிகப்பெரிய ஃபினான்சியல் கிரைசிஸை சந்தித்தது. பல பெரிய வங்கிகள் திவாலானது. மக்கள்கள் வங்கிகளின் மீது நம்பிக்கையை இழந்தனர். அப்போது ஒரு புதிய யோசனை வந்தது. வங்கி இல்லாமல் உலகம் முழுவதும் பணத்தை அனுப்ப முடியுமா? 2008 அக்டோபர் 31 அன்று சட்டோஷி நகமோட்டோ என்ற பெயரில் ஒருவர் அல்லது ஒரு குழு ஒயிட் பேப்பர் வெளியிட்டார். அதன் தலைப்பு பிட்காயின், பீர் டு பீர் எலக்ட்ரானிக் கேஷ் சிஸ்டம். இதில் கூறப்பட்டது, வங்கி இல்லாமல் ஒருவர் மற்றவருக்கு நேரடியாக பணத்தை அனுப்பலாம். இன்னும் சட்டோஷி நகமோட்டோ யார் என்பது உறுதியாக தெரியவில்லை. 2009 ஜனவரி 3 அன்று முதல் பிட்காயின் பிளாக் உருவாக்கப்பட்டது. அதன் பெயர் ஜென்சிஸ் பிளாக். அதிலேயே ஒரு செய்தி எழுதப்பட்டிருந்தது. த டைம்ஸ் 2009 ஜனவரி 3 சான்சலர் ஒன் பிரிங் ஆஃப் செகண்ட் பாயில் அவுட் ஃபார் பேங்க்ஸ். இது பிட்காயின் ஏன் உருவாக்கப்பட்டது என்பதற்கான ஒரு முக்கிய சின்னமாக பார்க்கப்படுகிறது. பிட்காயின் இயங்கும் தொழில்நுட்பம் பிளாக்செயின். பிளாக்செயின் என்பது எல்லா பரிவர்த்தனைகளையும் பதிவு செய்யும் டிஜிட்டல் லெஜர். ஒரு முறை பதிவு செய்தால் எளிதில் மாற்ற முடியாது. உலகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான கணனிகள் சேமிக்கப்படுகிறது. அதனால் இது மிகவும் பாதுகாப்பானது. 2009 பிட்காயினுக்கு மதிப்பு இல்லை. 2010 ஒருவர் 10,000 பிட்காயின் கொடுத்து 2 பீட்சா வாங்கினார். இது கிரிப்டோ உலகின் மிக பிரபலமான நிகழ்வு. இன்று அந்த 10,000 பிட்காயின் மதிப்பு நூற்றுக்கணக்கான மில்லியன் டாலர்கள் ஆகும். பிட்காயின் வெற்றி பெற்ற பிறகு எத்திரியம், BNB, சொலானா, XRP, டோக்கிகோயின் போன்ற ஆயிரக்கணக்கான கிரிப்டோ கரன்சிகள் உருவானது. இன்று கிரிப்டோ மார்க்கெட்டில் ஆயிரக்கணக்கான கோயின்ஸ் மற்றும் டோக்கன்ஸ் உள்ளன. பைனான்ஸ் என்றால் என்ன? 2017 பைனான்ஸ் தொடங்கப்பட்டது. இன்று உலகின் மிகப்பெரிய கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்ச்களில் ஒன்றாக உள்ளது. இதில் கோயின்ஸ் வாங்கலாம், விற்கலாம், ஸ்பாட் ட்ரேடிங், ஃபியூச்சர் ட்ரேடிங், ஆப்ஷன் ட்ரேடிங், ஏன் ஸ்டாக்கிங், P2P போன்ற பல சேவைகள் உள்ளன. இந்த 30 நாள் தொடரில் இதையெல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்ப்போம். இன்று நாம் பார்த்தது பணத்தின் வரலாறு, பார்டர் சிஸ்டம், வங்கிகளின் வரம்புகள், 2008 ஃபினான்சியல் கிரைசிஸ், சட்டோஷி நகமோட்டோ, பிட்காயின் உருவான வரலாறு, பிளாக்செயின் அடிப்படை, பைனான்ஸ் பற்றி அறிமுகம். அடுத்த வீடியோவில் பைனான்ஸ் என்றால் என்ன, அக்கவுண்ட் எப்படி உருவாக்குவது என்பதை முழுமையாக பார்ப்போம். இந்த 30 நாள் கிரிப்டோ A to Z தொடரை தவறாமல் பாருங்கள். ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய விஷயத்தை மிகவும் எளிமையானதாக தமிழில் கற்றுக்கொள்வோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு
தமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி.